இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. Danish Ahmed Group of Institution வழங்கும் மூன் நியூஸ். Danish Ahmed College of Engineering, Chennai. Danish Ahmed Institute of Technology, Coimbatore. வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்பு செய்திகள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 123 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். காணாமல் போன கடற்படை விமானத்தை தேடும் பணியில் இஸ்ரோ உதவியை நாடியது இந்திய கடற்படை. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட 50 பேர் வேட்புமனு தாக்கல். விரிவான செய்திகள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 123 கோடியே 8,88,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பொதுமக்கள் நலன் கருதி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்களுக்கு புதிய அலுவலக கட்டிடங்கள் அமைத்தல், குடிநீர் அபிவிருத்தி திட்டம், நவீன சுகாதார வளாகங்கள் அமைத்தல், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், வார சந்தை, பூங்கா அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் அபிவிருத்தி திட்டம், அலுவலக கட்டிடங்கள், பேருந்து நிலையங்கள், நவீன சுகாதார வளாகங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். மேலும் நீலகிரி, திருநெல்வேலி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள், காஞ்சிபுரம், தேனி மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டங்களையும், தஞ்சாவூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலக கட்டிடங்கள், திருவள்ளூர், திருநெல்வேலி, நீலகிரி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் பேரூராட்சி அலுவலக கட்டிடங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலக கட்டிடம் என 20 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12 அலுவலக கட்டிடங்கள், திருவண்ணாமலை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பேருந்து நிலையங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 47 நவீன சுகாதார வளாகங்கள் உட்பட 49 கோடியே 36,60,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் SV வேலுமணி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமை செயலாளர் ஞானதேசிகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காணாமல் போன கடற்படைக்கு சொந்தமான விமானத்தை தேடும் பணியில் இந்திய கடற்படை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் உதவியை நாடியுள்ளது. கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடலோர மாவட்டங்களில் ஹாம்லா ஆபரேஷன் நேற்று நடத்தப்படுவதாக இருந்தது. ஆனால் கடற்படைக்கு சொந்தமான சிறிய விமானம் ஒன்று நேற்று முன்தினம் காணாமல் போனதை தொடர்ந்து ஹாம்லா ஆபரேஷன் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான 8 கப்பல்கள், அதிநவீன 10 படகுகள் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் நள்ளிரவில் தொடங்கிய இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்து நேற்று இரவும் விடிய விடிய நடைபெற்றது. இதை தவிர 45,000 படகுகளில் மீனவர்களும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையே விமானம் மாயமானதால் அந்த பகுதியில் கடலில் ஏதாவது ஒரு இடத்தில் விமானம் விழுந்திருக்கலாம் என்ற கோணத்தில் அப்பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டனர். ஆனால் விமானத்தை பற்றிய எந்தவித தகவலும் கிடைக்காததால் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் உள்ள சதுப்பு நில காடுகளில் விமானம் விழுந்திருக்கலாம் என்கிற சந்தேகத்தில் 3600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த காட்டு பகுதியிலும் தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. விமானத்தை தேடும் பணியில் கப்பல்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றுடன் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளது.
இதுவரை விமானம் கிடைக்கப் பெறாததால் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உதவியை இந்திய கடற்படை நாடியுள்ளது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் உதவியுடன் விமானத்தை தேடும் பணியில் இறங்கியுள்ளனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்தது. மொத்தம் 50 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த 3ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி இன்றுடன் முடிவடைந்தது. கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் டிராபிக் ராமசாமி, சசி பெருமாள், இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா அப்துல் ரஹீம், தமிழ் மாநில கட்சி தலைவர் வழக்கறிஞர் பால் கனகராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மகேந்திரன், சுயேட்சைகள் என 50 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற 13ஆம் தேதி கடைசி நாள். இதையடுத்து ஆர்கே நகர் தொகுதிக்கு 27ஆம் தேதி வாக்குப்பதிவும் 30ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கல்லூரிகளில் உதவி இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை திறமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்லூரிகளில் திறமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்வது தொடர்பாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பல்தொழில்நுட்பம், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் உதவி இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை பணி நியமனம் செய்வதில் தமிழக அரசு போட்டித் தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்து வருவதாக வாசன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்கலைக்கழகங்கள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் பணியிடங்களை தேர்வு செய்வதற்கு போட்டித் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படாமல் நேர்முக தேர்வு மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு வருவதாக வாசன் தெரிவித்துள்ளார். எனவே படித்த முதுகலை பட்டதாரிகளுக்கு உதவி இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள் போன்ற பணியிடங்களில் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான நம்பகத்தன்மையுடன் பணி நியமனம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகளில் செய்யப்பட்டுள்ள பணி நியமனங்கள் குறித்த விரிவான விசாரணை வேண்டும் என மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆயுத தொழிற்சாலைகளில் நியமன முறைகேடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் பாதுகாப்பு துறைக்கு சொந்தமாக 41 ஆயுத மற்றும் வாகன ஆலைகள் உள்ளன என்றும், தமிழக மக்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே 6 ஆலைகள் தமிழகத்தில் ஆவடி, திருச்சி, நீலகிரி, அரவங்காடு ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆயுத தொழிற்சாலைகளில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் முறைகேடான வழிகளில் பணியில் அமர்த்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் எழுத்து தேர்வு முடிந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட 30 பேரில் 28 பேர் வட இந்தியர் என்றும், தமிழகத்தில் மீதமுள்ள 4 ஆலைகளிலும் இதேபோல் ஆள்மாறாட்டம் செய்து ஏராளமான வட இந்தியர் பணியில் சேர்ந்திருப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வசதியாக தமிழகத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகளில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள பணி நியமனங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சொத்துக்களை முடக்கியதற்கு எதிரான வழக்கில் சன் டிவியின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சன் டிவியின் 742 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த முடக்கத்திற்கு எதிராக சன் டிவி நிர்வாகம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சன் டிவியின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். உச்சநீதிமன்றத்தில் இதே போன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதால் உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதி கூறினார்.